Hi, I'm back with another recipe. ரோட்டு கடை ஸ்டைல் காளான் பட் வித்தவுட் காளான். அதுதானே உலக வழக்கம். இதுக்கு நான் வந்து பர்பிள் கேபேஜ் எடுத்து அதில் நார்மலாக எப்போவுமே போல் கிராம் ஃப்ளார், கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, அப்புறம் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிலில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா கடாயில் ஆயில் ஊற்றிட்டு, ஆல்ரெடி நம்ம நிறைய ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் நான் கம்மி ஆயில் ஊற்றி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் கறி லீவ்ஸ் போட்டு நல்லா வணக்கிட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போ வேணும்னா நம்ம காரத்துக்கு கொஞ்சம் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். அண்ட் சால்ட்டுமே கொஞ்சம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டுமே சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து நான் சோயா சாஸும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ தட் நமக்கு அந்த அத்தென்டிக்காக கடையில் சாப்பிட்ற ஃப்ளேவர் வருன்றதுக்காக. இப்போது நல்லா வணக்கிட்டு இதில் வந்து நம்ம தேவைங்கிற அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்க போகிறோம். நம்ம எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றிக்கலாம், லைக் ரொம்ப வேண்டாம். ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினா எனிவேஸ் நம்ம வந்து இதை வந்து திக்கன் ஆக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதில் வந்து நம்ம அரை கப்பு நிறையா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் போட்டு நல்லா கலக்கி உடனே திக்கன் ஆயிரும். ஸோ எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரோட்டு கடை ஸ்டைல் காளான் ரெடி.